உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கடலோடி நீதன். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் கப்பல்ற டைம், ஷிப்ஸ் டைம். ஸோ நாங்கள் கப்பலில் எப்படி டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஒரு நாட்டுக்கு போய் சேரக்குள்ள எப்படி அந்த நாட்டில் டைமை நாங்கள் கீப் பண்ணுவோம்ன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எங்கட கப்பல் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு போகுது. ஸோ இந்தியான்றது வந்து சேம், இந்தியா இலங்கை வந்து ஒரே டைம் ஜோனில் இருக்குது. ஆஃப்ரிக்கா வந்து அங்கே 2 டைம் ஜோன், ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்குது 2 டைம் ஜோன். ஸோ நாங்கள் வந்தது கென்யாவில். அங்கே இருந்து இப்போ இந்தியாவுக்கு வரக்குள்ள 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது. அதை நாங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இதே மாதிரி தான் மற்ற நாடுகளுக்கு போகக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது எப்படின்னா சொல்லித்தரோம். இப்போ நாங்கள் படிச்சிருப்போம் வந்து உலகத்தின் டைம் ஜோன்கள் இருக்குது. கிரீன்விச் மெரிடியன் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎம் டைம், அது வந்து 0வில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை இந்தியா வந்து 5.5 மணி நேரம் ப்ளஸில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற கோடுகளின் அடிப்படையில், நேர கோடுகளின் அடிப்படையில் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாடுகளுக்கு நேரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து என்னோடதுக்கு போகக்குள்ள நாங்கள் எந்த கோடுகளை கடந்து போகிறோமோ, எத்தனை மணி நேரம் கோடுகள் கடந்து போகிறோமோ அதன் அடிப்படையில் நாங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவோம். ஸோ இன்றைக்கு 6ஆம் தேதி சண்டே. இன்றைக்கு நாங்கள் ஒரு டைம் மாற்றம் ஒன்று செஞ்சுருக்கிறோம். முந்தினாத்து ஒன்று செஞ்சாங்க, இன்றைக்கு ஒன்று செஞ்சுருக்கிறோம். 1 hour அட்வான்ஸ். எங்களோட கப்பல் டைம் வந்து 1 hour அட்வான்ஸ் ஆகும். இதை எப்படி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இதை எப்படி பப்ளிக்கில் அட்ரஸ் பண்ணுவாங்க, எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். டைம் சேஞ்ச் பண்ண முதல் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பிஏ சிஸ்டம் பண்ணி இருக்குது பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட். அதில் வந்து செகண்ட் மேட், அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குரிய, இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆள் வந்து செகண்ட் மேட் தான். கேப்டன்ட வழிகாட்டலின் கீழே, கேப்டன் அறிவுரைக்கேற்ப செகண்ட் மேட், அதாவது 2ஆம் நிலை ஆஃபீஸர் வந்து அவர் தான் எங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஸோ அவர் ஃபஸ்ட்டாக செய்கிறது வந்து அதிகமாக 12 to 1 தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். என்னென்னு சொன்னால் அந்த டைமில் தான் ஆக்கள் எல்லோரும் சாப்பிட வந்து இருப்பாங்க, ரெஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த டைமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்படி இருக்கும் பாருங்கள். Attention all crew, the second mate on public address. Today at 1300, ship time will be advanced by 1 hour. I repeat, ship's time will be advanced by 1 hour today. Thank you. பப்ளிக் அட்ரஸ் வந்து இப்படி இருக்கும். இதோடு சேர்த்து காமன் பிளேசஸ், மோஸ்ட்லி வந்து மெஸ் ரூம்னு சொல்லப்படுகின்றங்க, நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு போகிற அந்த அலிவேயில் எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க, இன்றைக்கு டைம் எத்தனை மணிக்கு, 1 hour, half an hour, இவ்வளவு அட்வான்ஸாக ரிட்டார்ட்டான்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கு எழுதியிருந்தது வந்து இப்படி. இன்றைக்கு 6ஆம் தேதி 1300 ஹவர்ஸுக்கு, அதாவது மதியம் 1 மணிக்கு 1 மணி நேரம் கூடுது. இப்படி எழுதியிருந்தவங்க. இது எப்படி கூடும், இதெங்க பார்க்குறது? கப்பலில் காமன் பிளேசஸில், அதாவது நாங்கள் சாப்பிட்ற இடம், மெஸ் ரூம்ஸ், கலி, அதே மாதிரி ரெக்ரியேஷன் ரூம், ஷிப்ஸ் ஆஃபீஸ், கேப்டன்ட கேபின், அது மாதிரி என்ஜின் ரூம், இப்படியான இடங்களில் ஷிப்ஸ் கிளாக் இருக்கும், அதாவது கப்பல் கடிகாரம் இருக்கும். அந்த கப்பல் கடிகாரத்தை வந்து நாங்கள் மனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண இயலாது. அது வந்து பிரிட்ஜில் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிரிட்ஜில் செய்யப்படுகிற மாற்றங்களுக்கு அந்த கடிகாரம் மாறும். நாங்கள் பேட்டரி போடுறதில்ல, அந்த கடிகாரங்களுக்கு நாங்கள் பேட்டரி போடுறதில்லை, எதுவுமே நாங்கள் செய்கிறதில்லை. அது ஆட்டோமேட்டிக். அங்கே பிரிட்ஜிலிருந்து அதை மாற்றங்கள் செய்யும் பட்சத்தில் இங்கேயும் அந்த நேரங்கள் மாற்றமாகும். அது எப்படி மாற்றமாகுதுன்றதை காட்டுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கு அவங்க போட்டிருந்ததின்படி 1300க்கு டைம் வந்து சேஞ்ச் ஆக போகுது. 1 hour அட்வான்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1300 ஆகிட்டுது. 2 மணிக்கு நான் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முந்தி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், 1300 ஆனோடனே, அதாவது 1 மணி ஆனோடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் அட்வான்ஸ் ஆகும்னு சொல்லி 1 minute 1 hour அட்வான்ஸ் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ போட்டுட்டாங்க பாருங்கள், எவ்வளோ கதியா செகண்ட் ஓடுற மாதிரி போய்கொண்டிருக்குது. நான் ஃபாஸ்ட் பண்ணல. ஸோ இதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியா இருக்கும் மணிக்கூறு டைமும், எந்த மணிக்கூறு டைமும், இதுவும் போகிற ஸ்பீடு. இது வந்து உண்மையிலே செகண்ட் முள்ளு இல்லை, இது வந்து மணத்தியால முள்ளு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். இந்த ஷிப்ஸ் கிளாக்னு சொல்கிறது வந்து மேலே பிரிட்ஜில் மாற்றினா பப்ளிக் பிளேஸில் எல்லாம் இந்த ஷிப்ஸ் கிளாக் இருக்கும்.
இது வந்து இவ்வளோ ஹெரியாக மாறிக்கொண்டு இருக்கு. அதாவது செகண்ட் முள் ஓடுற ஸ்பீடுக்கே இந்த மணித்தியால முள் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மணிக்கூட்டில் 1 நிமிஷம் தான் போயிருக்குது. ஆனால் இங்கே 1 மணித்தியாலமே முந்திட்டுது. இதுதான் கப்பலில் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆகவே உறவுகள், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்குள்ள நிறைய டைம் ஜோன்ஸை கடந்து போவோம். அப்படி நாங்கள் கடந்து போகக்குள்ள எந்த வகையில் நாங்கள் நேர மாற்றம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம்ண்டு, இதே மாதிரி நாங்கள் எத்தனை மணித்தியாலத்துக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு நாட்டுக்கு போனாலும் இல்லாட்டி முன்னுக்கு இருக்கிற நாட்டுக்கு போனாலும் அதன் அடிப்படையில் ரிட்டார்ட் பண்ணி, அதாவது 1 மணித்தியாலம் பிந்தி கொண்டோ 1 மணித்தியாலம் முந்தி வச்சு கொண்டோ நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் இன்னொரு அரை மணித்தியாலம் உங்களுக்கு முந்தி வைக்கிறதுக்கு இருக்குது. எப்படியும் நாளைக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தருவாங்க, 30 மினிட்ஸ் அட்வான்ஸ் ஆகுதுன்னு சொல்லி. அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட், நாங்கள் உலகத்தின் வெஸ்ட் டு ஈஸ்ட் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் அதுக்கு அட்வான்ஸ் ஆகும் நேரம். அதுவே ஈஸ்ட் டு வெஸ்ட் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் டைம் வந்து ரிட்டார்ட் ஆகும். அதாவது 1 மணித்தியாலம் இன்றைக்கு பின்னுக்கு போகும். அதாவது இதை ரிட்டார்ட் வந்து எங்களோட கம்பெனியில் அதிகமாக நான் இருந்த கப்பலில் வந்து ரிட்டார்ட் வந்து நைட்டில் செய்வாங்க. இப்போ எங்களுக்கு 1 ஹவர் வந்து இன்னும் மேல் அதிகமாக ரெஸ்ட் கிடைக்கும். டே டைமில் வந்து அட்வான்ஸ் செய்வாங்க. அது டிபெண்ட் மாஸ்டர்ஸ் சீஃப் ஆஃபீஸர் கையெல்லாம் இருக்குது அப்படி செய்கிறன்றது. ஸோ இந்த கப்பலில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வசதி. 1 மணித்தியாலம் பகலில் போடுவாங்க. எங்களுக்கு அப்படியோ மாறி போயிடுவோம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை 1 மணித்தியாலம் போயிட்டுது, அது வேறு கதை. ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் கப்பல் சம்மந்தமான கப்பல் லைஃப், லைஃப் நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்ற சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடலோடி நிதன்.